வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? உசாரையா உசாரு உடைய போகுது டிடிவி தினகரன் கட்சியா? அதாவது தென் தமிழகத்தில் சத்தமில்லாமல் வேலை பார்க்கும் சின்னம்மாவா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை என அரசியலை மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக ஒரு பரபரப்பாக வேலை செய்து வருகிறதாம். அதே நேரத்தில் ஒரு காலத்தில் அதிமுகவின் ராஜமாதாவாக இருந்தவர்தான் இந்த சசிகலா அவர்கள். அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு பரபரப்பு அரசியலில் அவர் காலெடுத்து வைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களாம் தெரிவிக்கிறதா. தனது உறவினரான டிடிவி தினகரனை அதிமுக பக்கம் சென்றதால் கோபத்தில் இருந்து வரும் அவரது அமமுகவை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறதா. அதாவது மேலும் அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் எல்லாம் தங்கள் பக்கம் இழுக்க அதற்கான வேலைகளை சசிகலா அதை தொடங்கிவிட்டார் என்றுதான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசியலிலே மீண்டும் ஒருமுறை கண்டிப்பாக அதிமுகவை சுற்றி, குறிப்பாக சசிகலா குடும்பத்தை சுற்றி சூடுபிடித்துள்ளதாம். இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி தொகுதி என ஒரு வேகமாக நகர்ந்த சூழலில் அமமுகவின் பொற்றாளர் டிடிவி தினகரனை திடீரென அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தது சசிகலா வட்டாரங்களிலே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதுவரை எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த டிடிவி தினகரன் இந்த மாற்றம் பல கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறதா. அதாவது பன்னீர்செல்வம் அதே அணியில் தான் சேர தயாராக இருப்பந்த தகவல் வெளியாகிறது. ஆனால் இந்த சூழலில் சசிகலா அமைதியாக இருந்தாலும் அரசியலில் தன்னை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்ளும் முயற்சியில் ஒரு தீவிரம் காட்டி வருகிறார் என்றே சொல்லப்படுகிறதா. அதாவது அண்ணா நினைவு நாளில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கண்டிப்பாக வரும் தேர்தலில் தனது ஆதரவாளர்களுக்கு களமிறக்குவார்கள் என்று அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்தான் தனது நெருங்கிய ஆதரவாளர்களுடன் ஆலோசனையெல்லாம் நடத்தியதாகவும் தனிக்கட்சி தொடங்குவது குறித்து ஒரு முடிவுகளெல்லாம் எட்டப்பட்டான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. அதாவது பிப்ரவரி 24 ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாம். அன்றே கண்டிப்பாக அம்மா அதிமுக என்ற ஒரு புதிய கட்சியை அறிவிப்பு வெளியாகலாம் என்று பேசப்படுகிறதா. இதற்கான பணிகளெல்லாம் ஏற்கனவே தொடங்கியுள்ளன என கூறப்படுகிறது. அதாவது புதிய கட்சி தொடங்கிய பின் கண்டிப்பாக தாவைக்கா தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து குறித்து சசிகலா தரப்பு யோசித்து வருவதாகவும், இது தொடர்பாக சசிகலாவின் தம்பி திவாகரன் கூட நடிகர் விஜயை சந்தித்து பேசியதான ஒரு பரபரப்பான தகவல் என்று பரவி இருக்கிறதா. இந்த சந்திப்பு என்பது அரசியல் ரீதியாக பல்வேறு கணிப்புகள் எல்லாம் குழப்பியுள்ளதாம். அதாவது இதற்கிடையில் தான் டிடிவி தினகரன் தன்னை அரசியல் ரீதியாக புறக்கணித்து விட்டார் என்ற உணர்வு சசிகலாவுக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறதா. அதனால் அமமுக அமைப்பை பலவீனப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. அமமுகவின் உள்ளடக்கிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சசிகலா தரப்பு தொடர்பில் இருப்பதாகவும் பலர் புதிய அமைப்பில் சேர சம்மதம் கூட தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறதா. அதே போலதான் அதிமுகவிலிருந்து சில முன்னாள் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக ஒரு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. புதிய கட்சி தொடங்கிய பிறகு கண்டிப்பாக அமமுகவை உடைக்கப் போகும் அதிமுகவில் சில அதிருப்தியாளர்கள் எல்லாம் சசிகலா பக்கம் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருப்பதாக தெரிகிறதாம். இந்த அரசியலிலே மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.